நான் ஒரு கருத்தை சொன்னதாக அதிமுக வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிஸ் நீதிமன்றத்தில் நேற்று வாய்தா போடப்பட்டது. யார் என்ன தபாலில் வந்தாலும் அதை வாங்குவேன். அதுவும் நிச்சயமா நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்குன்னா உடனடியாக கொண்டாங்க. யார் போட்டிருக்கா என்ன பார்த்துருவோம்னா நமக்கு அதில் கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். வர்ற 13ஆம் தேதி 100% நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும். எல்லாருக்கும் அது ஒன்று தானே. அதான் தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். சமன் வந்ததை நான் ரெஃப்யூஸ் பண்ணதாட்டு ஒரு தகவல் பேருக்கு எங்க வழக்கறிஞர் ஆஜராயிருக்காங்க. நீங்க 13ஆம் தேதி நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு எங்க வழக்கறிஞரே அறிவித்திருக்காங்க. அந்த சமன் இன்னொருக்கா வரணும்னு அவசியமே இல்லை. 100% அப்பாவு 13ஆம் தேதி அந்த நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும். திரு சபாநாயகர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இது போல உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிற போது அவர் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று சொல்கிறார். அப்போதே அவருக்கு இந்த வழக்கை பற்றி நாலேஜ் வந்துருச்சு, இந்த வழக்கை பற்றி அறிவு அவருக்கு எட்டிவிட்டது. அப்படி இருக்கிற போது கிரீன்வே சாலையில் சபாநாயகர் இல்லத்திற்கு நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட அந்த அழைப்பானை ரெஃப்யூஸ்ட், அதாவது ஏற்க மறுக்கப்பட்டது என்றுதான் இந்திய அஞ்சல் துறையால் திரும்பப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி சபாநாயகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே பத்திரிகை செய்தி ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனால் இது எனக்கு தெரியாது, இதனுடைய அறிவு எனக்கு இல்லை என்று சபாநாயகர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே தான் உங்களிடத்திலேயும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.